12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8 வினா எண் 9. P என்பது y = x-2 ஸ்கொயர் + 1 என்கிற வளைவரைக்கு ஒரு மீச்சுறு புள்ளி. அதே நேரத்தில் PQவோட சாய்வு 2 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வளைவரைக்கும் அந்த PQங்கிற நாணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியோட பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல ஒரு படத்தை வரைஞ்சிரும். கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு y = x-2 ஸ்கொயர் + 1. இந்த +1 எந்தாண்ட கொண்டு வந்துடும். y - 1 = x-2 ஹோல் ஸ்கொயர். y - 1 அப்படிங்கிறத கேபிட்டல் Y, x-2ங்கிறத கேபிட்டல் X ஹோல் ஸ்கொயர். அதாவது x² = y அப்படின்னு வந்திருக்கு. இது என்னன்னா, இது ஒரு பரவளையம். அதே நேரத்தில் இந்த பரவளையம் x² = 4ay அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அதாவது x² = yனா இது பரவளையம் மேல் நோக்கி திறப்புடையது. மேல் நோக்கி திறப்புடையது இப்படி வரும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, -1 -2ன்னு இருக்குல்ல, அப்படியே குறிய மாற்றி எழுதிப்போம். எக்ஸுக்கு பதிலாக -2 -2 அப்படிங்கிறது +2, ஒய்க்கு இருக்கிற -1 +1ன்னு ஆகிடும். இதுதான் என்னென்னா புள்ளி P. இந்த இது x அச்சு, இது x அச்சு, இது y அச்சு. எக்ஸில் 2ங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கும், இங்கே இருக்கிறதா வச்சுப்போம். ஒய்யில் 1ங்கிறது இங்கே இருக்கும். இதுக்கு நேராக கொண்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற இடம் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த புள்ளி 2,1 அதாவது Pங்கிற புள்ளி இருக்கு. பரவளையம் என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக தான் போகும். அதாவது பரவளையம் இப்படி வரும். இப்படி இப்படி வந்துடும். இதுதான் பரவளையம். பரவளையத்தோட சமன்பாடு x² = y, மேல் நோக்கி திறப்புடையது, இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் Q அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு. Qன்னு ஒரு புள்ளி இருக்கு. ஆனால் அந்த புள்ளி என்னன்னா அளவு தெரியாது. PQ அப்படிங்கிற கோட்டோட சாய்வு தெரியும். சாய்வு என்ன அப்படின்னா சாய்வு m = 2 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புள்ளி, இது ஒரு சாய்வு 2. ஒரு புள்ளியும் சாய்வும் இருந்தா நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னா y - y1 = m × x - x1. இது ஃபார்முலா. y - y1 அப்படிங்கிறது mக்கு பதிலாக 2, x - x1, x1க்கு பதிலாக என்னன்னா 2. 2 உள்ளார கொண்டு போயிடும். 2 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 2x - 2 2 4. இந்த பக்கம் y - 1 அப்படியே இருக்கு. அடுத்தது ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு -1 அந்தாண்ட கொண்டு போயிடும். ஏற்கனவே -4 இருக்கு. -1 அந்த பக்கம் வந்தால் +1ன்னு வரும். y = 2x, -4ல் +1 போயிட்டுனா -3ன்னு வரும். இது ஒரு சமன்பாடு. கணக்கோட ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல, இது ஒரு சமன்பாடு. இது சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம். இது சமன்பாடு 2ன்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே LHS y, இதுலேயும் LHS y. LHS சமமாக இருக்கிறதுனால RHS ரெண்டும் சமம். RHS என்ன இருக்குது? x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 = 2x - 1. x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த 2x - 3க்கு சமமாக இருக்கு. 1 2லேருந்து இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். x - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதை விரிவு பண்ணுறோம். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அது மாதிரி a² x² - 4x + 4 இந்த 1 = 2x - 3. x² - 4x + 4 1 5. 2x இந்த பக்கம் வந்தால் -2x, -3 இந்த பக்கம் வந்தால் +3 = 0. அடுத்தது
இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம். மைனஸ் 4x மைனஸ் 2x மைனஸ் 6x 5 + 3 8 = 0. பெருக்குனா 8 வரணும், கூட்டுனா -6 வரணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 2 4 2 8 4 2 6. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிற காரணி ரெண்டுமே மைனஸில் தான் இருக்கும். x - 4 x - 2 = 0. x - 4 = 0 அல்லது x - 2 = 0. x = 4 அல்லது x = 2. ரெண்டு மதிப்பு வருதா? இந்த எக்ஸோட மதிப்பை எடுத்து 4ன்னு எடுத்து முதல்ல இதில் கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலேயுமே ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல எக்ஸுக்கு 4 கொடுத்தோம்னு வச்சுங்க. 2 × 4 8. 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. எது ஈக்குவல்ட்டு? ஒய் ஈக்குவல்ட்டு 5. 4 கொடுத்தா 5 வருது. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு இருக்கு இல்லையா, 2 கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 × 2 4. 4ல் 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். ஒய் ஈக்குவல்ட்டு 1ன்னு வரும். அப்போ புள்ளிகள் என்னென்ன வருது? இதில் 4, 5 அப்படிங்கிற புள்ளி, இதில் 2, 1. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1. இதில் இந்த இடத்துல இருக்கிற 2, 1 அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ஆரம்பத்தில் புள்ளி பி 2, 1 வந்துடுச்சு. அதனால் அந்த 2, 1 விட்டுடுவோம். 2, 1 விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 4, 5ன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னென்னா புள்ளி Q. Qவோட மதிப்பு என்னன்னா 4, 5. Qவோட மதிப்பு 4, 5 எழுதியாச்சு. PQ ரெண்டுத்துக்கும் ஒரு கோட்டை வரைஞ்சிடும். நேர்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த கோட்டோட சமன்பாடு என்னன்னு இதோ இருக்கு. கோட்டோட சமன்பாடு என்ன? y = 2x - 3. கோட்டின் சமன்பாடு. இந்த பரவளையத்தோட சமன்பாடு தான் இது. y = x - 2 2 + 1. இது பரவளையத்தோட சமன்பாடு, இது கோட்டோட சமன்பாடு. நமக்கு கோட்டுக்கும் பரவளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடம், இதோட பரப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கும் போது இதில் எக்ஸுக்கு பதிலாக இருக்கிற மதிப்பு 2. எக்ஸுங்கிறது 2. இதில் எக்ஸ் எவ்வளவு? 4. எக்ஸுங்கிறது 4. இதில் எக்ஸுங்கிறது 2. தேவையான பரப்பு இன்டகரல் x = 2 x = 4. ரெண்டுமே x வரதுனால நமக்கு இந்த இடத்துல dx தான் வரும். y dxன்னு வரும். இந்த இடத்துல ஒய்யோட அப்பர் மதிப்பு மைனஸ் ஒய்யோட லோயர் மதிப்பு, அதை எடுத்து எழுதினோம்னா முடிஞ்சது. இப்போ 2லேருந்து 4 வரைக்கும் லிமிட்டு. அப்பர் மதிப்பு அப்படிங்கிறது எதுன்னா படத்தை பாருங்க. பரவளையம் மேல் நோக்கி குவியுடையது. அப்போ உள்ளார வரணும்னா மேலேருந்து தான் வரணும். மேலேருந்து வரும்போது முதல்ல வர்றது எதுன்னா நேர்கோடு. நேர்கோட்டோட சமன்பாட்டை தான் முதல்ல எழுதணும். கீழே இருக்கிறது என்னென்னா ரெண்டாவதாக இருக்கிறது, அது பரவளையத்தோட சமன்பாடு. முதல்ல இதை எழுதுகிறோம், அதுக்கப்புறமா இதை எழுதுகிறோம். முதல்ல 2x - 3 எழுதிடணும். மைனஸ் ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா அந்த x - 2 2 + 1ன்னு இருக்கு இல்லையா, இன்ட்டு dx. இன்டகரல் 2 to 4 2x - 3 மைனஸ் இது a - b (2) விரிவு பண்ண x² - 4x + 4 + 1 இன்ட்டு dx. 2லேருந்து 4 வரைக்கும் 2x - 3. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -x². இந்த மைனஸ் உள்ளார வந்தால் +4x. 4 1 5. மைனஸ் உள்ளார வந்தால் இந்த +5ங்கிறது -5ன்னு ஆயிடும். இன்ட்டு dx.
2லேருந்து 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4xம் 2xம் 6x அதுக்கப்புறமா -5 -3 -8 dx. தொகை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். தொகைப்படுத்தினா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் பவர் 3/3 6 எக்ஸுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 8க்கு 8xன்னு வரும். லிமிட் வந்து 2லேருந்து 4 வரைக்கும். ஈக்குவல் டு முதல்ல 4 கொடுப்போம். 4 கொடுத்தா 4ஓட அடுக்கில் 3 4 கியூப் அப்படின்னா 4 × 4 × 4 64 64 மைனஸ் 64/3 ப்ளஸ் 1 2 2 3 2 6 அதனால் அதை அடிச்சிருவோம். இப்போ 4 கொடுக்கும்போது எக்ஸுக்கு 4 கொடுத்தா 4 ஸ்கொயர் நன்னாங்கு 16 3 16 48 3 16 48 4 கொடுத்தோம்னா 8 × 4 32 மைனஸ் 32 மேல் எல்லை கொடுத்தாச்சு. மைனஸ் கீழ் எல்லை எல்லைன்னா 2 கொடுத்தோம்னா 2 கியூப்னா 2 × 2 × 2 என்ன வரும்னா 8 வரும். 8/3 மைனஸ் 8/3 இங்கே 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 2 × 2 4 3 × 4 12 மைனஸ் இங்கே 2 கொடுத்தா 8 2 16 ஈக்குவல் டு மைனஸ் 64/3 ப்ளஸ் 48ல் 32 கழிச்சோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா 16 இருக்கும். அதே போல் இங்கே மைனஸ் உள்ளார கொண்டு போகிறோம். மைனஸும் ப்ளஸ் 8/3 மைனஸ் 16ல் 12 போயிடுச்சுன்னா -4 இருக்கும். இந்த மைனஸ் உள்ளார வரப்போ -4 என்ன ஆகிடும்னா +4ன்னு ஆகிடும். கடைசியாக 16 4 20 மைனஸ் இதுலேயும் 3 தான் இருக்குது. மீசிமா 3 ஒரே நம்பர், அதனால் மேலே இருக்கிறது அப்படியே சேர்த்துருவோம். -64 + 8 64ல் 8 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது -56 வரும். மைனஸ் தோருக்கு 56/3. அடுத்தது குறுக்கு பெருக்கல். மீசிமா 3 எடுத்துக்கிறோம். மீசிமா 3 எடுத்துட்டு குறுக்க பெருக்கும்போது 3 20 60 மைனஸ் 1 56 56 60ல் 56 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? 4 வரும். அதனால 4/3 சதுர அலகுகள் அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.